Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது prawn 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது மீடியம் சைஸ்ல இருக்க எறா ஒரு 1/4 கிலோ. அப்புறம் பியூர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சமா மிளகு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பாதி எலுமிச்சம்பழம். இது வந்து சோள மாவு, கார்ன் ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு முட்டை பீட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இந்த எறாவை நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இதுக்கான அந்த 65 ரெடி பண்ணுறதுக்கான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், அப்புறம் இதில் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், சீரக பொடி, மிளகு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு சால்ட். நான் வந்து இறாலையே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன், அதனால நீங்கள் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட். அப்புறம் இந்த கலந்து வச்சிருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம் சாஃப்டா. இந்த மாதிரி நல்லா திக்காக கலந்துக்கிட்டு இதில் இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மஞ்சள் பொடி எறாவிலேயே போட்டதுனால இந்த மசாலாவில் நான் ஆட் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம், 20லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரான் வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இதே இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாதீங்க, தனித்தனியாக ஒரு எறாவாக போட்டிங்கன்னா தான் அந்த 65 தனித்தனியாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வறுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றே கலரி விட்டுறாதீங்க. அப்படி கலந்தீங்கன்னா அதில் இருக்க மசாலாலாம் தனியாக வந்துடும். ஒரு 1 நிமிஷம் கழித்து கலரிக்கலாம். இதை லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். எறா வந்து சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த எறா வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு 2 பக்கமும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணலாம். சிக்கன் 65 பவுடர் வாங்காமல் ப்ரான் 65 இந்த மாதிரி நம்ம வீட்லேயே மசாலா போட்டு ரெடி பண்ணி ஈஸியாக கிறிஸ்பியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.